வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சொரா புட்டு. சொரா மீன் சாப்பிட்றதுனால வாதம், கபம் இந்த மாதிரி நோய்கள்லாம் நல்லா தீரும். பிரசவித்த பெண்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு இந்த சொரா மீன் ரொம்ப உதவுது. இதில் நாம் இன்றைக்கி ஒரு புட்டு செய்ய போகிறோம். இப்போ சொரா புட்டுன்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால் நான் இதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுபோல் என் சமையல் வீடியோக்களை பார்க்க அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த சொராவில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போது நல்லா வெந்துருச்சு சொரா மீன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை அப்படி மெதுவாக உரித்து எடுத்துட்டு இந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த உள்ள எலும்பு இருக்குது பாருங்கள், இதையும் எடுத்துடணும். இது வேண்டாம். இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு எல்லா மீனையும் இதே மாதிரி நம்ம உள்ளே இருக்க எலும்பு எடுத்துட்டு நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கணும். நல்லா உதுத்து வச்சுருக்கிறேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை அறுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். வாசனை நல்லா வரும் தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா, அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பை 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சும்மா தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடச்சா கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். காரம் பத்தாட்டினா கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், சீக்ரெட்ஸு, டிப்ஸு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஆயில் காஞ்சிருச்சு. அதில் நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் கொஞ்சம். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சொராவை சேர்த்துக்கிறோம். அதோட கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கணும்.
பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை இப்படி சுற்றிலும் ஊற்றி கிளறணும். இது இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2-3 ட்ராப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே கிளறி விட்டு இறக்கிற வேண்டியது தான். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியாக தூவிக்கணும். இப்போது சொரா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த சொரா புட்டில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு நல்லா ஊட்டி விடலாம். ஏன்னா அதில் முள் இருக்காது, காரம் மைல்டாக இருக்கும், சத்தானது. அதனால் இதை அவங்களுக்கு கொடுக்கலாம். பொதுவாக முதுகு வலி இடுப்பு வலி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த சொரா புட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா க்யூர் ஆகிறது தெரியும். நான் வெங்காய ரசத்தோட இந்த சொரா புட்டு சாதத்தோடு சாப்பிட போகிறேன். இந்த வெங்காய ரசத்தை ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இதுபோல் என் சமையல் வீடியோக்களை பார்க்க அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.